வாழைப்பூவில் வடை சாப்பிட்ருப்போம், இட்லி சாப்பிட்ருப்போம், அண்ட் வாழைப்பூவில் பொரியல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் வாழைப்பூவில் ஃப்ரைட் இட்லி சாப்பிட்ருப்போமா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்டி இந்த வாழைப்பூ ஃப்ரைட் இட்லி செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. 2 சின்ன வாழைப்பூவுக்கு ஆல்மோஸ்ட் 1 கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசி ஊற வச்சு இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இதை இட்லி பண்ணையில் இட்லி மாதிரி அவிச்சாங்க. ஆனால் செம்ம ஹார்டாக இருந்துச்சு. ஆனால் அது அப்படி தான் இருக்குமா. சின்ன சின்ன பீசஸாக அதை கட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு தாளிப்பு போடணும். இப்போ நிறைய எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு பெருஞ்சீரகம் இருக்குல்ல, சோம்பு, அதை நல்லா வறுத்து அரைச்சி அதை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்தாங்க. அவ்வளோதான். பார்த்தாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடும்போது அப்படியே ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இந்த இட்லி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக ஒரு இட்லி, அதாவது ஃப்ரைட் வாழைப்பூ இட்லி. இது இங்கே ஷீராரங்கடின்னு சொல்கிறாங்க.